ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 4.2ல லாஸ்ட் கொஸ்டின் தான் டேக்கிள் பண்ண போறோம். சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் தான் இது வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம இதெல்லாம் தான் சால்வ் பண்ணோம். பேசிக்கா நம்ம 9th கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 4.2 சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோக்கு ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ இதுல நம்ம 10th கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலர் த பாக்ஸஸ் இன் சச் அ வே தட் இட் பொசஸஸ் டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி. ஸோ டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரினா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். So இதான் translation symmetry definition. Translational symmetry occurs when a pattern slides to a new position. The sliding movement involves neither rotation nor reflection. So basic definition இதான். ஸோ நான் டெஃபினேஷன் மார்க் பண்ணிடுறேன். இல்லை நான் சும்மா ஒரு ஜென்ரல் டேர்ம்ல சொல்லணும்னா இதான் பேசிக்கா நானே எழுதின டெஃபினேஷன் இதான். பர்டிகுலர் பேட்டர்ன் இஸ் பீங் ரிப்பீட்டட் பை ஸ்லைட் மூவ்மெண்ட். ஸோ இதான் வந்து டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரியோட டெஃபினேஷன். டிரான்ஸ்லேஷன் இல்லை டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி. டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி டெஃபினேஷன். ஸோ இந்த புரிஞ்சுக்கிட்டா போதும். இது ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். பேசிக்கா ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதுல ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அந்த பர்டிகுலர் அந்த ஃபுல்லா ஆப்ஜெக்ட் ஃபுல்லா அந்த பேட்டர்ன் கரெக்டா ரிப்பீட் யூனிஃபார்மா ரிப்பீட் ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ அது இங்கே இருக்கு பாருங்க. இந்த இந்த பெயிண்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் பிக்சர் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. செஸ் போர்ட்ல பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ஒயிட் கலர் பிளாக் ஒயிட் அந்த கலர் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அந்த ஸ்கொயர்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் ஸ்கொயர் இருக்கு, அப்புறம் ஒரு ஒயிட் ஸ்கொயர் இருக்கு, மறுபடியும் ஒரு பிளாக் ஸ்கொயர், மறுபடியும் ஒரு ஒயிட் ஸ்கொயர். அது மாதிரி ஃபுல் போர்டையும் கவர் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஸோ அதனால செஸ் போர்டுக்கும் வந்து டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம இன்னைக்கு கொஸ்டினுக்கு வந்து இந்த 10th கொஸ்டினுக்கு வந்துடலாம். இப்போ 10th கொஸ்டின் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஒயிட் ஸ்கொயர்ல தான் நம்ம கிரீனை மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு இங்க ஒயிட் மார்க் பண்ணா விசிபிளா தெரியாது உங்களுக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன், கிரீன் மார்க் பண்ணிக்கிட்டே வரீங்க. ஸோ நம்ம எல்லாம் ஃபுல்லா இந்த பாக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். அவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டியதுன்னா ஆல்டர்னேட்டா இதை போட்டுக்கிட்டே வரணும். ஸோ நம்ம இதை போடலாம். ஸோ இது வந்து ப்ளூ. ஸோ இப்போ ஆல்டர்னேட்டா இங்க ப்ளூ வரும், இங்க ஒரு ப்ளூ வரும், இங்க ஒரு ப்ளூ, இங்க ஒரு ப்ளூ. பேசிக்கா ஆல்டர்னேட்டா நீங்க போட்டுக்கிட்டே வரலாம் இந்த மாதிரி. இங்க ஒரு ப்ளூ, இங்க ஒரு ப்ளூ, அப்புறம் இங்க ஒரு ப்ளூ, இங்க ஒரு ப்ளூ. வேற இங்க வரும். அவ்வளவுதான். ஓகே, நம்ம இப்போ இதுக்கு போயிடலாம், கிரீனுக்கு போயிடலாம். ஸோ கிரீனை நீங்க அப்படியே டயக்னல்ல ஃபில் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். ஸோ ஃபுல்லா நம்ம பேட்டர்ன் முடிச்சுட்டு நம்ம செக் பண்ணிடலாம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு. இங்கேயும் கிரீனு, இங்கேயும் கிரீனு, அப்புறம் இங்க ஒரு கிரீன், இங்க ஒரு கிரீன், இங்க ஒரு கிரீன், இங்க ஒரு கிரீன். ப்ளூவையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்க ஒரு ப்ளூ, இது ஒரு ப்ளூ, இது ஒரு ப்ளூ, இது 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 இது. ஓகே, வேற எல்லாமே கிரீன் தான் நினைக்கிறேன். செக் பண்ணிக்கிறேன். இது கிரீனு, இதுவும் கிரீன், இதுவும் கிரீன், இதுவும் கிரீன், இதுவும் கிரீன், இதுவும் கிரீன், இது ப்ளூ. அவ்வளவுதான். ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ பேட்டர்ல எல்லாம் ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் வந்துருச்சான்னு பாருங்க. இங்க கிரீன் இருக்கு, இங்க ப்ளூ இருக்கு, இங்கேயும் கிரீன் இருக்கு, இங்க ப்ளூ இருக்கு. கிரீனு ப்ளூ, கிரீன் ப்ளூ, கிரீன் ப்ளூ, கிரீன், கிரீன் ப்ளூ, கிரீன் ப்ளூ, கிரீன் ப்ளூ, கிரீன் ப்ளூ, கிரீன். ஓகே, எல்லாமே கரெக்டா ஆல்டர்னேட்டா வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். நீங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த கொஸ்டின் ஓவர். சரி, இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் அதே தான் யூஸ் பண்ண போறோம். ஒயிட்டுக்கு பதிலாக நம்ம கிரீன் கலர் யூஸ் பண்ண போறோம். ஒயிட்டுக்கு பதிலாக கிரீன் கலர், ப்ளூ கலராகவே யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்டர்னேட்டா அது போட்டுக்கிட்டே வரணும், அவ்வளவுதான். ஸோ ஆல்டர்னேட்டா நீங்க டயக்னல் அப்படியே போட்டுக்கிட்டே கூட வந்துடலாம். இல்லை நான் ஆல்டர்னேட்டா பொறுமையாவே போடுறேன். இங்க கிரீனு, இங்கேயும் கிரீன், இங்க இன்ஃபேக்ட் இது அப்வர்ட் லுக்கிங் ட்ரையாங்கிள்ஸ் எல்லாத்துலயும் நீங்க கிரீன் போட்டுக்கிட்டே வந்துடலாம். இது ரொம்ப ஈஸி அதை விட கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா. ஸோ இங்கேயும் கிரீன், இங்கேயும் கிரீன், இல்ல கரெக்டா தான். ஆமா, கரெக்ட் தான். இங்கேயும் கிரீன், இங்கேயும் கிரீன், இங்கேயும் கிரீன். மேல இப்படி அப்வர்ட் லுக்கிங் ட்ரையாங்கிள்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க கிரீன் போட்டுடலாம். ஈஸியா இருக்கும் அது. அதை அப்சர்வ் பண்றது ஈஸி ஆக்சுவலா. வேற எதுக்கு இங்க இங்கெல்லாம் வரும். அப்புறம் வேற எங்க வரும், இங்கேயும் வரும். அவ்வளவுதான். இல்ல இல்ல அங்க வரும். ஆமா, வரும். இப்போ ப்ளூலாம் அப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். ஆல்டர்னேட் கேப்ஸ்ல வந்து நீங்க ப்ளூ ஃபில் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். அவ்வளவுதான். ஸோ இது ஈஸி தான் ஆக்சுவலா. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ நான் ஒழுங்கா ஃபில் பண்ணிடுறேன். அவ்வளவுதான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு. சில இடத்துல கிரீன் நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கிரீன் இந்த இடத்துல மறந்துட்டேன். இங்க ப்ளூ போட்டுருங்க. வேற மறுபடியும் நான் கிரீன் யூஸ் பண்றேன். கிரீன் வேற எந்த இடத்துல வரும், அவ்வளவுதான் நினைக்கிறேன். மற்ற எல்லாமே ப்ளூ தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளூ 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 அவ்வளோதான். எல்லாமே ஃபில் ஆச்சு. எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. ஸோ இதான் ஆன்சர் ஃபார் செகண்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். நான் இதை மட்டும் வெரிஃபை பண்ணிக்கிறேன் கரெக்டா இருக்கான்னு. ஸோ இங்க ப்ளூ, இங்கேயும் ப்ளூ, இங்கேயும் ப்ளூ, இங்கேயும் ப்ளூ, இங்கேயும் ப்ளூ. கரெக்ட் தான். கிரீன் 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 கரெக்ட். இங்கேயும் கிரீன் இருக்கு. கிரீன். ஓகே, ஒயிட்டுக்கு பதிலாக நம்ம கிரீன் யூஸ் பண்றோம்னு சொல்லிடுவோம்ல. ஸோ அதை முதல்ல நான் கரெக்டா மார்க் பண்ணிக்கிறேன் எல்லா இடத்தையும். ஒழுங்கா மார்க் பண்ணிட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ கிரீன் 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 கிரீன். ஓகே, இங்கே மறுபடியும் கிரீன் 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 கிரீன்
அப்புறம் இங்க ஒரு கிரீன் 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 கிரீன். இப்போ ப்ளூ மார்க் பண்ணிடலாம். ப்ளூ 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 ப்ளூ. ஓகே, ப்ளூ 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 ப்ளூ. இதுவும் ஓகே தான் நினைக்கிறேன். ஓகே, ஓவரால் இது பேட்டர்ன் கரெக்ட் தான் நினைக்கிறேன். ஸோ இதோட நம்ம 10th கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ இதோட நம்ம எல்லா கொஸ்டின் ஃப்ரம் சிமெட்ரி சாப்டர் டேர்ம் 3 முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். சிமெட்ரி சாப்டர் ஃப்ரம் டேர்ம் 3 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சம்மரி மட்டும் பார்த்துடலாம். நீங்கள் சம்மரி பார்த்துட்டு நம்ம இந்த சாப்டரை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ சம்மரியில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the line that divides any figure into two equal halves such that each half exactly coincides with the other is known as the line of symmetry or axis of symmetry. இது நமக்கே தெரியும். ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான டெஃபினேஷன் தான் இது. அடுத்தது பார்க்கலாமா? ஷேப் ஹேஸ் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இஃப் இட் ஹஸ் லைன் ஆஃப் சிமெட்ரி. லைன் ஆஃப் சிமெட்ரி இருந்தால் மட்டும்தான் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்கும். இல்லை ரிஃப்ளெக்ஷன் தான் இருக்கும், ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்காது. ஸோ இது ரொம்ப முக்கியம். ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி வேணும்னா உங்களுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி வேணும். ஸோ அது எப்படி சொல்லணும்னா, ஆக்சுவலாக ஒரு மிரர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதை கீழே தெளிகிறேன், தேவையில்லாத ஒரு மிரர் இருக்கு. சப்போஸ் ஏன்னு ஒரு லெட்டர் இருக்கு. ஏக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. அதனால நீங்கள் ஒரு மிரர் நீங்கள் இப்படி வெர்டிகலாக வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ஜெக்டும் இமேஜும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஜெக்டும் இமேஜும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏ ஹேஸ் வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ ஏக்கு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்க மிரரை வெர்டிகலா வச்சீங்கன்னா, இந்த ஐடியா புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுதான் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்ல வரான். ஸோ இப்போ வேற ஏதாவது ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். இப்போ சப்போஸ் பின்னு ஒரு லெட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பின்னு ஒரு லெட்டர் இருக்கு வச்சுக்கோங்க. இல்ல இப்போ பிக்கு வந்து ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஸோ நீங்க மிரரை நீங்க ஹாரிசான்டலா இப்படி பிளேஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இமேஜும் ஆப்ஜெக்டும் இமேஜும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா பி ஹேஸ் ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ பிக்கும் சரி ஏக்கும் சரி ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி ரெண்டுத்துக்கும் காமன். ஏன் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்கு? ஏன்னா ரெண்டுத்துக்குமே லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறதுனால ரெண்டு லெட்டர்ஸ்க்குமே ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்கு. ஏன்னா ஆனா ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். ஏக்கு வந்து நீங்க மிரரை வெர்டிகலா வச்சாதான் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்கும். பிக்கு நீங்க ஹாரிசான்டலா வச்சாதான் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்கும். ஏன்னா ஏக்கு வந்து வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, பிக்கு வந்து ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. இந்த முக்கியமான பாயிண்ட் மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் பண்ண யோசிச்சு நீங்க முடிவு பண்ணுவாங்க. ஸோ சிச்சுவேஷனுக்கு தகுந்தபடி நீங்க யோசிக்கணும். ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ நம்ம தேர்ட் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். Object is said to have rotational symmetry if it looks the same after being rotated about its center through an angle less than 360 degrees. Then rotational symmetry definition. இது நமக்குலாம் நம்ம நிறைய கொஸ்டின் சால்வ் பண்றோம் இதை பேஸ் பண்ணி. ஸோ அதை பழைய வீடியோஸ்ல நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி கொடுத்துருக்காங்க பாருங்களா. டோட்டல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஃபிகர் கோயின்சைட்ஸ் வித் இட் செல்ஃப் ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் இஸ் கால்ட் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி. ஸோ இது வந்து மேட்சஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ பேசிக்கா சர்க்கிள்க்குலாம் இன்ஃபினிட் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி. ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா 4 வரும், ரெக்டாங்கிளுக்கு 2 வரும். ஸோ ரெக்டாங்கிள் நீங்க 180 டிகிரிஸ் 2 தடவை திருப்பலாம் அந்த மாதிரி. ஸோ திருப்பினீங்கன்னா உங்களுக்கு 2 மேட்ச் கிடைக்கும். ஸோ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி ஃபார் ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா 2 வரும், ஸ்கொயருக்கு 4, சர்க்கிளுக்கு இன்ஃபினிட். ஸோ இதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஸோ நீங்க பழைய வீடியோஸ் ரெஃபர் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டுமே கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி பார்த்துடலாம். Translation symmetry occurs when an object slides to a new position. The sliding movement involves neither rotation nor reflection. இதை நம்ம பார்த்தது தான், இப்போ பார்த்தோம்ல, இதுதான் டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி. ஸோ அவ்வளோதான். இதோட நம்ம சிமெட்ரி சாப்டர் ஃப்ரம் டேர்ம் 3 கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம ஃப்ராக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.